ரூ. 10 கொடுத்து மல்லிகைப்பூ வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். அந்த ரூ. 10 போல் கொண்டு வர்றதுக்குள்ளே இந்த விவசாயிகள் படுற கஷ்டம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். செடியெல்லாம் அரும்பு நல்லா நிற்கிது, வெயில் தாங்க முடியாமல் கருகிருச்சு. அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா செடி நுனியில் எல்லாத்தையும் அறுத்து கொளுத்தி விட்ருவாங்க. காடு தண்ணி விடாமல் காய்ச்சலில் போட்டுருவாங்க. இருக்கிற தலையெல்லாம் கொட்டிட்டு புதுசாக அந்த தலை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் காடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா திரும்ப புது தளவு பூ சூப்பராக அரும்பு பிடிக்கும். அரும்பு பிடிக்கிற நேரத்தில் திரும்பவும் கருகாமல் வந்துட்டால் லாபம் தானே. நம்ம செலவு பண்ண கஷ்டம்லாம் நட்டத்தானாங்க. அரும்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடிக்கிற வெயிலில் பார்த்துக்கோங்க, பூ எடுக்கணும். உச்சிப்பூ, ரோஸு, மற்ற பூவெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் ஒரு நைனி தேவையான ஒன்றா எடுத்துறதுக்குள்ளே அப்பா, அதுவும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க காலைல ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பூ எடுத்து தான் ஸ்கூல் போவாங்க. இதான் கிராமத்தில் இருக்கவங்களோட நிலமையே. உங்கள் வீட்டில் வளர்க்குற செடியில் பூ வரலன்னா அறுத்து விட்டு தண்ணி விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பூ கொத்தாக வரும். எங்கள் ஊருக்கு ஃபேமஸே மல்லிகைப்பூ தான். நீங்கள் மல்லிகைப்பூ செடி பார்த்துருக்கீங்களா, எடுத்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்